ஸோ நேற்று நாம எக்ஸஸ் பார்த்தோம், மாசஞ்சர் அவங்க கொடுத்தாங்க நேற்று. இன்னைக்கு நாம வந்துட்டு ஒரு டூலை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஜிமெயில் தான் என்ன? பொதுவாக எல்லாரும் ஜிமெயில் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிமெயில்ன்றது வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் டூல் உள்ளது. எப்படி இப்போ நாம பண்றோம், அதே மாதிரி ஒரு டூல் தான் வந்துட்டு ஜிமெயில். ஓகேயா? ஜிமெயில் வந்துட்டு ஒரு ஒஃபிஷியலான டூல். எப்படின்னு சொன்னா, இப்போ நாம வாட்ஸ்அப்ல வந்துட்டு எப்படி நம்மளோட கூட்டாளிமார் எல்லாருக்கும் வந்துட்டு சும்மா மெசேஜ் பண்ணுவோம், இது செய்வோம், இமோஜிஸ் அனுப்புவோம், எல்லாம் செய்வோம். ஆனா ஜிமெயில்ங்கிறது வந்துட்டு ஒரு ஒஃபிஷியலான டூல். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு சாருடைய லெக்சருடைய வந்துட்டு கனெக்ட் ஆகுறீங்கன்னா சும்மா இது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடலாம். ஏன்னா அப்படி வாட்ஸ்அப்ல வச்சு மெசேஜ் பண்ணா அவங்க பார்க்கவும் மாட்டாங்க. சம்டைம் அது இந்த ஒரு குட் மேனர் இருக்காது. ஓகே, அப்படி ஒஃபிஷியலான சில விஷயங்களை கண்டெக்ட் பண்றதுக்கு நாம வந்துட்டு என்ன செய்வோம், ஜிமெயிலை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். இப்போ நாம சும்மா பொதுவாக கூட்டாளிமாரோட ஃபேமிலி குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும் வாட்ஸ்அப்ல. அதன் போல நம்ம ஒஃபிஷியலான சில பர்பஸுக்காக வேண்டி வந்துட்டு யூஸ் பண்றது தான். சவுண்ட் போதுமா உங்களுக்கு? கேக்குதா? யாரோ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க கொஞ்சம். எஸ் சார், கேக்குது. கிளியர் போதும் தானே சவுண்ட்? ஓ சார். ஓகே ஓகே. ஸோ நாம வந்துட்டு ஒஃபிஷியலான சில விஷயங்களை செய்யறதுக்கு இப்போ நம்ம நம்ம இப்போ ஒர்க்குக்கு போகணும்னு சொன்னா வந்து நம்ம பொதுவாக என்ன செய்வோம், ஜிமெயில் தான் எல்லாமே வந்துட்டு செய்ய தொடங்குவோம். ஒரு கம்பெனிஸ்ல வந்துட்டு பொதுவாகவே இமெயிலில் தான் எல்லாருமே கனெக்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்லேயோ மற்ற டெலிகிராம்லேயோ வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கனெக்ட் ஆக மாட்டாங்க. எல்லாமே ஒரு ஒஃபிஷியலான வேல தான் இருக்கு. அது வந்துட்டு ஜிமெயில் கூட தான் நடத்துவாங்க. இப்போ ஜிமெயில்ன்றது வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டு வந்துட்டு நிச்சயமே முக்கியமான ஒரு டூல். ஓகே, ஸோ நாம வந்துட்டு இப்போ பாப்பம் வந்துட்டு ஒரு மெயில் வந்து எப்படி கிரியேட் பண்றது. ஓகே, மெயில் வந்து எப்படி கிரியேட் பண்றது. இப்போ பொதுவாக நம்ம வந்துட்டு ஒரு வெப் ப்ரௌசருக்கு வந்துட்டு அது குரோம் அடிக்கலாம், பிரேவ் அடிக்கலாம், ஃபயர்பாக்ஸ், எட்ஜ் எதாவது அடிக்கலாம். நம்ம ஈஸியாக வந்துட்டு நமக்கு சார், இப்போ ஓகே. உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல. இப்போ ஒரு ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம பொது குரோமுக்கு வந்தோம்னா ஜிமெயில் வந்துட்டு கூகுள்டு. அதே போல ஜிமெயில் வந்துட்டு ஒரு வகையான ஒரு டூல். ஓகே, ஜிமெயில போல இப்படி நிறைய இருக்குது. இப்போ ஜிமெயில் இருக்குது, யாஹூ மெயில் இருக்குது. அதே போல இப்படி இந்த ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு ஒவ்வொரு மெயில் சர்வீஸ் வச்சிருக்காங்க சரியா. அதுல வந்துட்டு கூகுள் ஒரு மெயில் தர வந்துட்டு ஜிமெயில், கூகுள் மெயில். ஓகே,
இப்போ அது நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் அதில் வந்துட்டு பரவலாக யூஸ் பண்ணுறது மோஸ்ட் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யாஹூ மெயிலில் வந்துட்டு மிச்சமே குறைஞ்சிட்டு போயிடுது. ஓகே, அவங்க வந்துட்டு ஃபீல்டில் சரியான மாதிரி சஸ்டெயின் பண்ணிக்கலாம் போனால அவங்களோட யூசேஜ் வந்துட்டு குறைஞ்சிட்டு அன்னரம் வந்துட்டு யாஹூ மெயில் தான் வந்துட்டு பாப்புலராக இருந்து இப்போ வந்துட்டு ஜிமெயில் தான் பாப்புலராக இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட குரோமுக்கு வந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், இப்படி ஒரு டெப் ஒன்று பார்க்கலாம் ஐக்கான் உண்டு. ஸோ அதை தட்டி நீங்கள் சொன்னா அதில் கிளிக் பண்ணா என்ன செய்யும் சொன்னா இப்படி காட்டுவோம் உங்களுக்கு. அதில் வந்துட்டு ஹெட் அக்கௌண்ட் கொடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு டிரெக்டாக வந்துட்டு பாருங்க இந்த சர்ச் பாக்ஸில் வந்துட்டு டிரெக்டாக கிரியேட் நியூ மெயில் என்றும் அடிச்சு சர்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நாம வந்துட்டு மிச்சம் ஈஸியாக என்ன செய்வோம், ஹெட் அக்கௌண்ட் வந்து இடத்துல கொடுப்போம். ஓகே, இதில் நாம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்துட்டு கிரியேட் மெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. மீன்ஸ் நாம என்ன செய்ய போகிறோம், நியூவாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு என்ன ஆல்ரெடி இருந்தால் தானே வந்துட்டு என்ன சைன்இன் பண்ண சொல்லி காட்டுது. ஓகே, இப்போ நாம வந்துட்டு புதுசாக ஒரு நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதில் வந்துட்டு பாருங்க ஃபார் பர்சனல் மை யூஸ் சாரி ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் மை சைல்டு, ஃபார் ஒர்க் ஓர் மை பிஸ்னஸ் இன்னைக்கு. இப்போ இது வந்துட்டு ஃபார் மை சைல்டுக்கு இருக்கிறது வந்துட்டு என்ன செய்யும்னா சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெயில் கிரியேட் பண்ணலாம். அது வந்துட்டு அஹ், சில ஃபீச்சர்ஸ் வந்து என்ன செய்யும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். இப்ப, தேவையில்லாத இதுகளுக்கு வந்துட்டு என்ன செய்ய மாட்டு அந்த மெயில் வந்துட்டு ஒட்டோ அலோவ் பண்ணாது. நாம சர்ச் பண்ணாலுமோ நாம தேடினாலுமோ அப்படியான விஷயங்கள் டாக்ஸ் வெப்சைட் நல்லா இருக்குது. அப்ப அதெல்லாம் வந்துட்டு இந்த மெயிலை யூஸ் பண்ணி ஒன்றும் செஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே, அது வந்துட்டு சைல்டு என்ன சொன்னா அது அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணின மாதிரி தான் அந்த மெயில் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. அதே போல ஒர்க்கோ மை பிஸ்னஸ் இதுல வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்கும். அடிஷனல் டூல்ஸ் பிசினஸ் சம்பந்தமான டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுல இருக்கும். இதுல வந்துட்டு சில ஃபீச்சர்ஸுக்கு வந்து ப்ரீமியம் சல்லி பே பண்ண வேண்டியும் வரும். ஓகே, அதே போல ஃபார் மை பர்சனல் யூஸ் இதுல வந்துட்டு மோஸ்ட் எல்லா டூல்ஸுமே நமக்கு கிடைச்சிடும். நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபார் மை பர்சனல் யூஸுக்கு வந்துட்டு என்ன செய்வோம் கிரியேட் பண்ணும். ஓகே, பாருங்க பாருங்க அது வந்துட்டு என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது. ஓகே, கொடுப்போம். ஓகே, ஷோ நேம் இருக்குது. அதில் வந்துட்டு என்ன ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்துட்டு எந்த மாதிரி டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பண்ணாம. ஓகே, அதில் வந்துட்டு இப்போ வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு சொன்னா என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஒரு டெப் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு மெயில் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுக்க போகல அந்த சின்ன பிள்ளை ஃபார் மை சைல்டு வந்துட்டு இருக்கிற மெயில் ஓப்பன் பண்ணினா அது வந்துட்டு மிச்சம் செக்யூராக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்காகவே. ஓகே, இப்போ நாம வந்துட்டு ஒரு மெயில் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்துட்டு டேட். ஓகே, இப்படி நாங்க சும்மா ஒரு மெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் வந்துட்டு இதெல்லாம் கேட்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க பெரும்பாலும். ஓகே, பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாருங்க. ஓகே, அப்படி கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு அது என்ன செய்யுது நமக்கு ரெண்டு மெயில் சஜஸ்ட் பண்ணி நாம என்ன செய்வோம், இதில் பாருங்க அதில் அது ஒட்டோ ரெண்டு மெயில் சஜஸ்ட் பண்ணி விரும்பி நாம அதை செய்யலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம் நமக்கு ஈஸியான மாதிரி என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அது அவைலபிளாக இருந்தால் அது ப்ளூலே காட்டும், இல்லாட்டி என்ன செய்யும் ரெட்ல காட்டும். ஓகே, பார்ப்போம். பஃப் ஜக் இந்த அறிக்கையில் வந்து தஸ் யூஸ் நேம் இஸ் டேக்கன் ட்ரை என்னது இந்த மெயில் வந்துட்டு என்னையா இப்படி ஒரு மெயில் ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆയിരിക്കാം. ஓகே, ஸோ அதால் நமக்கு திரும்ப அதே மாதிரியான மெயிலை திரும்ப நமக்கு தர மாட்டாங்க. நாம வேற ஸ்பெல் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த இது வந்து என்ன செய்யுது என்னையா அந்த அப்படியான ஒரு மெயில் இல்லை. ஸோ அது நமக்கு தருது. இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே. என்ன செஞ்சிட்டோம், பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யுது, ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பர் நம்ம இப்போ பொதுவாக பிசிஸ்ல வந்துட்டு ஒரு மெயில் ஓப்பன் பண்ணுறது வந்து பொதுவாக ஃபோன் நம்பர் கேட்கும். நாம என்ன செய்யலாம், ஃபோனில் யூஸ் பண்ண போகல இப்போதைக்கு ஃபோன் நம்பர் கேட்காது, தேவையில்லை. என்ன சொல்லுது, கூகுள் வில் வெரிஃபை திஸ் நம்பர் விஎஸ்எம்எஸ் சொல்லி சொல்லிங்க. ஓகே. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது. எஸ்எம்எஸ் வந்து வந்தா தான் கன்ஃபார்ம் பண்ணுமாம் சொல்லி சொல்லுது. இது வந்துட்டு மொபைலில் வந்துட்டு நாம வந்து யூஸ் பண்ணுறோன்னு என்ன செய்யலாம் சொன்னா, நமக்கு வந்துட்டு ஃபோன் நம்பர் தேவையில்லை. சரியா? ஓகே. நாம என்ன செய்வோம், பிசியில் எட் பண்ண போகல எப்பயுமே அது வந்துட்டு ஃபோன் நம்பர் கேட்கும். ஓகே. நீங்கள் வேணா ஃபோன் ஓப்பன் பண்ணி பாருங்க, ஃபோன் நம்பர் பொதுவாக கேட்காது. ஸோ இதோட முடிஞ்சாலே ஒட்டோ வந்துட்டு மெயில் கிரியேட் ஆயிடும். ஓகே. இப்போ நாம என்ன செய்வோம், ஏற்கனவே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு மெயிலுக்கு அப்படியே போகும். சரி. இப்போ நம்ம எப்படி ஒரு மெயிலை கிரியேட் பண்ணிருந்துச்சுன்னா ஒட்டோ என்ன செய்யும், மெயில் பாக்ஸுக்குள்ள வரும், மின் பாக்ஸுக்குள்ள வரும் இப்படி மெயில் இந்த இதுக்குள்ள வரும். ஓகே தானே? மெயிலில் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே. அதிலும் பாருங்க, முதலாவது சில சைட்டில் பார்த்துட்டு தட்டினம் நோட்டோ இதில் வந்துட்டு இதில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எல்லா இதையும் வந்துட்டு காட்டும். ஓகே. இதை பார்த்துக்கலாம். கம்போஸ் இருக்குது, இன்பாக்ஸ், ஸ்டேட், ஸ்னூஸ், சென்ட், டிராஃப்ட் இப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கணும். இதில் முதலாவது என்ன செய்யும், நம்ம மெயில் என்ன செய்யும், மெயில் யூஸ் பண்ணுவோம். மெயில் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு என்ன செய்வோம், ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ முதலாவது வந்துட்டு என்ன விஷயம் இருக்குன்னா, இப்போ நம்ம ஓவராலாக ஜிமெயில் பற்றி ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னால், இப்போ ஜிமெயில் வந்துட்டு நாம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், நம்ம லேப்டாப்புக்கு எடுக்கலாம். ஓகே. அதே போல் என்ன செய்வாங்க, டெப்லெட்டுக்கு எடுக்கலாம். ஒரே மெயில் வச்சுட்டு மல்டிபிள் டிவைசஸில் கனெக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கும். அதே போல தான் உங்களுக்கு ஜிமெயில் வந்துட்டு 15 GB கிளவுட் ஸ்டோரேஜ் தருவாங்க. ஓகே. அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இப்போ நீங்கள் எப்படி ஒரு உங்களோட ஃபோனில் 128 GB ஸ்டோரேஜ் இருக்கோ, அதே போல் எப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்களோ, அதே போல் என்ன உங்களுக்கு 15 GB என்ன க்ளவுடில், உங்களுக்கு க்ளவுட் சர்வரில் உங்களுக்கு ஒரு 15 GB தருவாங்க. இது நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு மெயிலுக்கும் 15 GB தருவாங்க. இப்போ உங்கள்ட்ட ஒரு 3 மெயில் இருக்குதுன்னா 15 மொத்தம் 45 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு தெரியும். அது அவ்வளோத்தையும் நீங்கள் ஃப்ரீ அக்சஸ் பண்ணலாம், ஃப்ரீ யூஸ் உங்களுக்கு. ஓகே. இங்கே பாருங்க, இந்த காட்டுது பாருங்க, உங்களோட இதில் வந்துட்டு அந்த ஐக்கனில் தட்டிங்கன்னா இந்த பாருங்க, 15 GB வந்துட்டு ஒரு போர்ஷன் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. இதில் வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்கள் இந்த நீங்கள் டிரைவ் பண்ணுற ஃபீச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் கூகுள் ஃபோட்டோஸ் பாருங்க, கூகுள் ஷூட் தானே அவ்வளோ. ஓகே. கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கு. இப்போ நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு அந்த 15 GB ஃப்ரீயாக ஏற்றி வைக்கலாம். அதே போல் வீடியோஸ் ஏற்றலாம், ஈஸியாக. அதே போல் இதில் நம்ம சென்ட் பண்ணுற, நம்ம ரிசீவ் பண்ணுற மெயில்ஸ் எல்லாம் இதே ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். அதே போல் டிரைவ் இருக்கு, இதுலேயும் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஃபோட்டோஸோ பிடிஎஃப்ஸ் எனிதிங் யூ கேன் என்ன செய்யலாம், இந்த கிளவுட் ஸ்டோரேஜில் வந்துட்டு சேவ் பண்ணலாம். இதை நீங்கள் ஒன்ஸ் இந்த மெயில் ஸ்டோரேஜில் வந்துட்டு சேவ் பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோன்ல இருந்து இது செஞ்சீங்கன்னு சொன்னா, ஃபோனில் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் ஏற்றி வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே வந்துட்டு இதில் கூகுள் ஃபோட்டோஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், இங்கேயும் அதே ஃபோட்டோஸ் காட்டும். ஓகே. நீங்கள் உங்களோட கூகுளில் வந்துட்டு கூகுள் ஃபோட்டோஸ்னு ஆப் ஒன்று இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே. அந்த ஜிமெயில் ஃபீச்சர் தான் அதெல்லாம். அப்போ அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு காட்டும் உங்களுக்கு அப்லோட் ஐக்கோன் ஒன்று காட்டும். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த அப்லோட் ஐக்கோனை தட்டிட்டு
ஃபோனில் இருந்து என்ன செய்யுங்க, அதே மெயிலை வந்துட்டு உங்களோட பிசியில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, கூகுள் ஃபோட்டோஸ் வந்து பாருங்க. அந்த ஃபோட்டோ வந்துட்டு இதில் இருக்கும். நீங்கள் வயர் அடிச்சு என்ன வயர்டு கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் எனக்கு இதெல்லாம் ஏற்ற தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டேட்டா இருந்தால் ஏற்றிட்டு விஷயத்தை பார்க்கல. அது நீங்கள் எத்தனை டிவைஸில் கனெக்ட் பண்ணாலும் என்ன செய்யும், அங்கேயே வரும், அந்த ஃபோட்டோ வந்துடும். டேட்டா கனெக்ஷன் மட்டும் இல்லை. சரி, அடுத்து வந்து பார்ப்போம். நாம வந்துட்டு அப்போ 15 GB ஸ்டோரேஜ் ஒவ்வொரு மெயிலுக்கும் உங்களுக்கு கிடைக்கின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் நிறைய யூஸ் உங்களுக்கும் செய்யலாம். ஓகே, அதே போல அறிக்கை பாருங்க. கம்போஸ், இப்போ நம்ம எப்படி ஒரு மெயில் அனுப்புறது பாருங்க. இப்போ நீங்கள் கம்போஸ்னு ஒரு இதுதான் இருக்கும். கம்போஸை தட்டினாலே ஒட்டு என்ன செய்யணும்னா இங்கே வந்துடும். இப்போ யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிறதுக்கு எல்லாம் இப்படி எதில் கனெக்ட் ஆகுவாங்க, உங்களுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மெயிலுக்கு தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே, பாருங்க. எப்படி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யற, மெயில் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு மெயில் வந்து பண்ணுவோம். பாருங்க, ஸ்ட்ரைட் என்ன மெயிலோ பாருங்க, இந்த மெயிலில் இருந்துட்டு பாருங்க, இந்த மெயில் இதுதான் இந்த மெயில். ஓகே, இந்த மெயில இருந்து இப்போ நாம மெயில் அனுப்ப போகிறோம். இப்போ நீங்கள் யாருக்கு அனுப்ப போறீங்கன்றத அடிச்சா சரி டூ, நீங்கள் யாருக்கு அனுப்ப போறீங்களோ அந்த இது வந்துட்டு என்ன செய்யும், டூல நம்ம என்ன செய்யும், எட் பண்ணணும். டூ, ஓகே, அதுக்கு ஒரு மெயில் வந்து எட் பண்ணணும். அதே போல நான் அடுத்தது இருக்கும் சப்ஜெக்ட் நோட்ஸ் அவங்க இருக்கும். இது பேசிக்காக நம்ம இப்படி ஒரு மெயில குயிக்கா இன்ஸ்டன்ட் அனுப்புறேன்னு பார்க்கணும். ஓகே, இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் என்னத்தை பற்றி பேச போறீங்களா, என்னத்தை பற்றி அனுப்ப போறீங்கன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யலாம், ஹெடிங் கொடுக்கலாம். ஓகே, இதை பற்றி பேசுங்க, நீங்கள் என்ன செய்யணும், சொல்லலாம். அப்போ அதுக்குள்ள வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்கள் உங்களோட விஷயத்த டைப் பண்ணிட்டு என்ன செய்யலும், ஸ்ட்ரைட் என்ன செய்யலாம், சென்ட் பண்ணலாம். ஓகே, சென்ட் கொடுத்தா என்ன செய்யும், ஸ்ட்ரைட்டா சென்டிங். ஓகே, மெசேஜ் சென்ட், மெசேஜ் போய்த்துண்டு கன்ஃபர்மேஷன் வரதை காட்டும். இப்போ அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. எந்த யாருக்கு அனுப்பினீங்களோ அவங்க என்ன செய்வாங்க, உடனே ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, அது ஒரு முறை. அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது இதுல பாருங்க. இதுல வந்துட்டு இருக்கு ரெசிபியன்ட், ரெசிபியன்ட் இருக்குது. அதே போல கார்பன் கொப்பின்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதே போல பிசிசி, பிளைண்ட் கார்பன் காப்பின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இது என்ன விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மெயில பண்ணிட்டு இவடத்தை நீங்க இன்னொரு ஆளுக்கு என்ன செய்வீங்க, ஒரு மெயில போடுவீங்க. அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு செல்வமே, நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சிங் வேலை செய்றீங்க. ஓகே, அப்ப இந்த டீச்சர் யாரு, சென்டர். ஓகே, உங்களோட மெயில் அப்ப டீச்சர் மெயில தான் நாம இருக்கோம். ஓகே, அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துட்டு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் உங்களோட கிளாஸ்ல ஒரு 33 பிள்ளைகள் உங்களோட வகுப்புல. அப்படியே எல்லாரும் ரிசிபியன். அப்ப அவங்க எல்லாரும் என்ன, அவங்க எல்லாரும் தான் அனுப்ப போறீங்க. 30 பேருக்கு நீங்க என்ன செய்வீங்க, மெயில் பண்ண போறீங்க. ஓகே, அவங்க 30 பேருக்கு மெயில் அனுப்பிட்டு என்ன செய்வீங்க, கார்பன் காப்பின்னு ஒரு விஷயம் இருக்கு. டூல வந்துட்டு உங்களோட 30 ஸ்டூடெண்ட்ஸ் மெயிலை மீட் பண்ணிட்டு கார்பன் காப்பியில வந்துட்டு என்ன செய்வீங்க, உங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் மெயில் ஆட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளா நம்ம பார்ப்போம். இது கார்பன் காப்பியில வந்துட்டு உங்களோட பிரின்சிபல் மெயில் ஆட் பண்ணுவீங்க. அப்ப என்ன செய்யுச்சுன்னா, நீங்க அனுப்பின விஷயம் வந்துட்டு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போயிட்டு அதே போல உங்களோட பிரின்சிபலுக்கு மெசேஜ் போகும். இப்படி ஒரு மெயில் உண்டு உங்களோட எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க, 30 பிள்ளைகளுக்கும் மெயில் பேத்துட்டு அது வந்துட்டு சாருக்கும் ஒரு மெசேஜ் ஆகிறது போகும். ஓகே, இப்படி பிள்ளைகளுக்கு டூ, எந்த 30 பிள்ளைகளோட மெயிலையும் நீங்க இப்படி செய்யுங்க. ஒவ்வொரு மெயிலாகவோ இல்லாட்டி 30 மெயிலையும் காப்பி பண்ணி இந்த டூல பேஸ்ட் பண்ணிட்டு செய்யுங்க. உங்களோட பிரின்சிபல் மெயில இதில் வந்துட்டு எட் பண்ணுவீங்க. ஓகே, கார்பன் காப்பி. அப்போ சார் இது வந்துட்டு இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு டீச்சர் இருக்கீங்க. இந்த டீச்சர் வந்துட்டு 30 ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு மெயில் தான் இடத்துல நமக்கு இருக்குது. ஒரு இடத்துல 30 மெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 30 பிள்ளைகளுக்கு மெசேஜ் போகும். அதே போல இது உங்களோட பிரின்சிபல், உங்களோட பிரின்சிபலுக்கு மெசேஜ் போகும். எப்படி
கிளாஸ்ல இருக்கிற 30 பிள்ளைகளுக்கும் நான் கொடுத்த அசைன்மெண்ட்டுக்குரிய ஒர்க்குக்கான மெயில்ஸ் நான் அனுப்பிட்டேன்னு சொல்லி உங்களோட பிரின்சிபலுக்கு ஒரு மெசேஜ் போகும். ஓகே. ஆனா என்ன செய்யலாம் சொன்னா இந்த 30 பேருக்கு பிள்ளைகள மெயில் அனுப்பினீங்க, அந்த 30 பேருக்கு என்ன செய்யலாம் சொன்னா அந்த 30 மெயில் பார்க்கலாம் யார் யாருக்கு போயிருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு வந்திருக்கீங்க சொன்னா ஒரு மெயில் வந்துட்டு நான் அதில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கேன், ஒர்க்கில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கேன். அதே போல மிச்ச 29 பேருக்கும் போயிருக்கேன் தானே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மற்ற 29 பேர் மேலேயும் பார்க்கலுமா இருக்கும். ஓகே. அது வந்துட்டு டூல கொடுத்தா வந்துட்டு என்ன எல்லாருக்கும் எல்லார மேலேயும் பார்க்கலுமா தான் இருக்கும். அந்த டைமுக்கு பிரைவசி கன்சர்ன் பண்ணி என்ன செய்வாங்கன்னா இவிடத்து வரும் வந்துட்டு அடுத்த ஒரு ஃபீச்சர் தான் பிசிசி. இது வந்துட்டு சொல்லுவாங்க பிளைண்ட் கார்பன் காப்பி என்று. ஓகே. பிளைண்ட் கார்பன் காப்பி என்ற என்னன்னு சொன்னா இப்ப நாம வந்துட்டு டூல வந்துட்டு 30 ஸ்டூடெண்ட்ஸ் மெயிலை மெட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் மெயிலை சென்ட் பண்ணிடணும்னு சொன்னா அந்த 30 பேரும் 30 பேர் மெயிலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்படி இன்னும் 29 பேருக்கு இந்த மெயில் போயிருக்குன்னு அவங்களுக்கு விளங்கும். ஓகே. இது மற்றவங்களோட ஒரு ஆள் மெயில் இன்னொரு ஆளுக்கு தெரியப்படா இந்த மெசேஜ் வந்துட்டு இப்போ வரைக்கும் போயிருக்குது தெரியப்படான்னு சொன்னா என்னன்னு செய்வோம் சொன்னா பிரைவசிக்கான்னு சொன்னா பிளைன் கார்பன் காப்பி யூஸ் பண்ணும். ஓகே. அந்த டைம்ல வந்துட்டு நாம டூல வந்துட்டு மெயில் எட் பண்ணாம பிசிசில மெயில் எட் பண்ணும். அவங்க 30 பேர் மெயிலையும் என்ன செய்வோம் சொன்னா நாம பிசிசில எட் பண்ணுவோம். அப்ப என்ன செய்யுதுன்னா அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கும், மெயில் போயிருக்கும். ஆனா அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா எனக்கு மட்டும் தான் மெயில் வந்திருக்குன்னு நினைப்பாங்க. ஓகே. இப்போ நீங்க உங்களோட 10 கூட்டாளிமாருக்கு மெசேஜ் பண்ணணும்னு சொல்லி நீங்க மெயில் ஒன்று பண்ணணும், ஆஃபீஷியலான விஷயம் மெயில் பண்ணணும்னு சொன்னா அவங்க 10 பேர்த்தையும் 10 பேருக்கும் போயிருக்குன்னு தெரியப்படும். 10 பேர் மெயில் விளங்கப்படாதுன்னு சொன்னா என்ன செய்யலாம், நீங்க மெசேஜை போட்டுட்டு டூல மெயில் எல்லாத்தையும் போடாம பிசிசியில் அந்த 10 பேர் மெயிலையும் போட்டா என்ன செய்யும் ஒவ்வொரு ஆளும் தனித்தனி ரிசீவ் பண்ண மாதிரி விளங்கும் அவங்களுக்கு. சரியா? அவங்க 10 பேரும் ரிசீவ் பண்ணது அவங்களுக்கு விளங்காது. அதே இது டூல போட்டோம்னா 10 பேருக்கும் மெயில் போயிருக்கும். ஆனா 10 பேருக்கு மெயில் போயிருக்கிண்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் விளங்கும். ஓகே தானே? இதுதான் வித்தியாசம் இருக்கு. இதுதான் கார்பன் காப்பிடையும் பிளைண்ட் கார்பன் காப்பிடையும் ஃபீச்சர். ஓகே. அதே போலதான் இப்ப நாம பார்ப்போம். ஒரு ஒரு ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி மெயில் பண்ணி அனுப்புறது, அட்டாச் பண்றது. ஓகே. பாருங்க, இதுல இருக்கு பாருங்க. இந்த இருக்கிற இது டச் என்ன செய்யலும் நம்மளால நமக்கு விரும்பின நம்மளோட மெஷின்ல இருக்க நம்ம என்ன தானே பண்ணிக்கிறோமோ அது பிடிஎஃப் அரிக்கலாம், இமேஜ் அரிக்கலாம், வீடியோஸ் அரிக்கலாம், ஃபோல்டர்ஸ் அரிக்கலாம். ஓகே. ஜிப் ஃபைல்ஸ் அரிக்கலாம். எதா இருந்தாலும் என்ன செய்யலாம், இந்த இருக்கிற அட்டாச் ஃபைல் இதை 30 நிமிஷம்னா நம்ம எல்லாத்தையும் விரும்பினதை வந்துட்டு என்ன செய்யலாம் போட்டு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ நாம இந்த பிடிஎஃப் வந்துட்டு இப்போ என்ன செய்ய போறோம், பிடிஎஃப் பொதுவாகவே என்ன செய்வோம், நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு என்ன செய்வோம், லெக்சர் மார்க்கோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து என்ன செய்வோம் ஷேர் பண்ணிக்குவோம் இல்லையா. அந்த டைம்ல வந்துட்டு என்ன செய்வோம் இப்படி தான் நம்ம வந்துட்டு ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணுவோம். அதே போல் அதில் வந்துட்டு நம்ம விரும்பின விஷயத்தை வந்து என்ன செய்யலாம் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே. ஒன்று இது இப்படியும் நமக்கு என்ன செய்யலாம், இந்த அட்டாச் ஃபைல் ஃபீச்சரை தட்டி நமக்கு ஃபைல்ஸ் வந்துட்டு எட் பண்ணிக்கொள்ள இல்லாட்டி என்ன செய்யலாம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஓகே. ஓகே. நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்ப்போம். நீங்க அதுக்கு போய்த்து இது செஞ்சுட்டு இருக்கணும்ட்டே இல்லை. ஓகே. என்ன செய்யலாம், நீங்க ஃபோல்டர் உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னா என்ன செய்யலாம் சொன்னா உடனே அதை என்ன செய்யற கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணீங்கன்னா சரி ஸ்ட்ரைட்டா பாருங்க ட்ராப் ஃபைல்ஸ் இரண்டு வந்துட்டு
பாருங்க இடத்துல ஓடாது. ஓகே, இப்படி என்ன செய்யலாம், நம்மளால ஃபைல்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அதே போல என்ன செய்யலாம், இடத்துல பாருங்க, இடத்த வந்து லிங்க் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னா அப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பேஸ்ட் பண்ண மேலும் இமோஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் டைப் பண்ணி அனுப்ப போக்கலன்னு செய்யலாம். உங்களால் என்ன செய்யலாம், இமோஜிஸ் யூஸ் பண்ணுறதாலும் என்ன செய்யலாம், இமோஜிஸ் சப்ளை இருக்குமே, அதே போல் என்ன செய்யலாம், இமோஜிஸ் நம்ம அடுத்து வந்து எக்ஸஸ் பண்ண மாதிரி இருக்கும் இமோஜிஸ் டேப்பில். ஓகே, பொதுவாக மெயிலில் வந்து இமோஜிஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒஃபிஷியல் கன்வர்சேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் யாரும் பொதுவாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. சரி. ஓகே, அதே போல் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் ஃபைல்ஸை வந்துட்டு டிரைவ்ல இருந்து இன்சர்ட் பண்ணலாம். நான் சின்ன நேரத்தில் வந்து டிரைவ் இருக்கு, கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கு, அதில் நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்கள் உங்களோட க்ளவுட் அந்த 15 GB ஸ்டோரேஜில் வந்துட்டு இருந்து என்ன செய்யலாம், விஷயங்களை எட் பண்ணலாம். அந்த சமயத்தில் என்ன செய்யும், இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களோட மெஷினில் இல்லாட்டி என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்கள் ஒரு வேலை ஃபோனில் என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ ஒன்று பண்ணி வச்சுருப்பீங்க டிரைவுக்கோ, டிரைவில். அதே போல் ஒரு பிடிஎஃப்ஸ் வந்து என்ன செய்வீங்க, ஃபோனில் செஞ்சுட்டு ஃபோன் டிரைவில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களோட இந்த டிரைவை தட்டினீங்கன்னா அந்த ஃபைல் வந்துட்டு இந்த டிரைவில் இருக்கும். ஓகே, பாருங்க, இன்சர்ட் ஃபைல்ஸ் யூஸிங் கூகுள் டிரைவ். கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ இந்த இருக்குது, இது வந்து அப்லோட் பண்ணலாமா பாருங்க, கொஞ்சம் லோட் ஆகுது. பாருங்க இந்த இதை தட்டி என்ன செய்யலாம், கிளிக் பண்ணினா இதெல்லாம் வந்துட்டு இந்த டிரைவ்ல இருக்கிற விஷயங்கள். ஓகே, பாருங்களேன், இதை தட்டி அட்ரஸ் லிங்க்னு கொடுக்கல. ஓகே, பாருங்க இதாயிட்டு ரெஸ்யூமே வந்தது. ஓகே, அதை வச்சு எப்படி என்ன செய்யலாம், நமக்கு சென்ட் பண்ணலாம். அதே போலதான் இப்போ நம்ம எப்படி நம்ம என்னென்ன விஷயங்களை நம்மளோட மெயில் லெட் பண்ணி அனுப்பணுமோ அதெல்லாம் பார்த்தோம். எப்படி அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும்னு மேலே பார்த்தோம். அதே போல தான் இருக்குது உண்டு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி அனுப்பணும்னு சொன்னா என்ன செய்யலாம், பாருங்க, சென்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஷெட்யூல் டைம் வந்துருக்கு, ஷெட்யூல் சென்ட். அப்படி சொன்னா என்ன செய்யணும்னா, அது வந்துட்டு நீங்க இப்ப சம்டைம் பர்த்டேஸோ இல்ல அப்படியே மேலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் அட்டெண்டன்டான கண்டென்ட்ஸ் நீங்க டெலிவர் பண்ணணும் சொன்னா இந்த இத்தனை மணிக்கு இத்தனை தேதி நீங்க டெலிவர் பண்ணணும் அப்படின்னு செய்யணும்னு சொன்னா என்ன செய்யலாம், இந்த இருக்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த இப்ப போக தேவையில்ல, இப்ப எனக்கு ஒரு வேலை மறந்துடும், இந்த டைமுக்கு தான் இந்த போகணும்னு சொன்னா என்ன செய்யலாம், டைம் ஒன்று நீங்க செட் பண்ணலாம். ஓகே, பாருங்க, உங்களோட விதிமுறை டைமை செட் பண்ணிடுறேன். ஓகே, இங்க வந்துட்டு டேட் டைம் வந்துட்டு என்ன செய்யலாம், மாத்தலாம். ஓகே, இதுல வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு சும்மா குயிக்கா நீங்க செட் பண்ற மாதிரி சில டைம் தந்திருக்காங்க. உங்களோட டேட்ல இருந்து டைம்ல இருந்து எல்லாம் மாத்தணும் சொன்னா என்ன செய்யலாம், இதுல மாத்திலும் பாருங்க. ஜனவரி 27 இந்த மெசேஜ் போகணும், 10:45 சொல்லி என்ன செய்யலாம், டைம் செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு இதுலயும் கலண்டர்லயே ஸ்ட்ரைட்டா டேட்டை செலக்ட் பண்ணி 29 பார்த்து பாருங்க. ஓகே, அப்படி டைமை ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுங்க. இப்போ நீங்க ஒரு வேளை நீங்க மறந்துடும், இல்லாட்டி இந்த மெசேஜ் வந்துட்டு இத்தனை மணிக்கு தான் போய் சேரணும்னு சொன்னா நீங்க அந்த டைம் டெலிவரி பண்ணிட்டு டேட் டவுன்ல இருந்து என்ன செய்யும், அந்த மெசேஜ் வந்துட்டு ஒட்டு அந்த டைமுக்கு சென்ட் ஆகிடும். ஓகே தானே, இப்ப அந்த டைம் செட் பண்ணி போட்டு என்ன செய்யலாம், சென்ட் கொடுத்தா
அது ஆட்டோவா சேவ் ஆகிட்டு அதுலேயும் சில ஃபீச்சர் கேட்குது. இந்த லிங்க் இருக்கிற எல்லாரும் பார்க்கலாமா, இல்லை இந்த அந்த லிங்க் உரிய ஆள் மட்டும் நான் பார்க்கலன்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம அந்த லிங்க்ல இருக்கிற ஆள் மட்டுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு சென்டை கொடுத்தோம். ஸோ நான் செய்யணும் மெசேஜ் ஓ. ஸோ நாளைக்கு அந்த டைமுக்கு வந்து ஆட்டோ என்ன செய்யும், டேட்டா ஆன்ல இருக்க போக்கில் ஆட்டோவாக போகும். டேட்டா ஆன்ல இல்லாட்டி பெரும்பாலும் போகாது. ஓகே, டேட்டா இல்லாமல் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க. கான்ஃபிடென்ஷியல் மூட் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்தை அனுப்புறீங்க ஒருவங்களுக்கு. ஓகே, அந்த விஷயத்தை என்ன செய்யல அவங்களால வந்துட்டு ஷேர் பண்ணவோ, டவுன்லோட் பண்ணவோ, காப்பி பண்ணவோ, ஃபார்வர்ட் பண்ணவோ இல்லை. ஓகே, இப்போ எப்படி நீங்க ஒரு விஷயத்தை வந்து வாட்ஸ்அப்ல சும்மா அனுப்பினாலும் செய்யலாம், ஸ்கிரீன்ஷாட் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி இது வந்துட்டு மெயில் ஒஃபிஷியல் கன்வென்ஷன்லேயோ பிக் அட்வான்டேஜ். ஓகே, இது வந்துட்டு என்ன செய்யலாம், ஃபோட்டோ காப்பியோ ஃபார்வர்டோ வந்துட்டு பண்ணலாம் பாருங்க. தெரியும், கான்ஃபிடென்ஷியல் மோட். ஓகே, அதை தட்டி நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களை செட் பண்ணலும். அது வந்து நீங்க அனுப்புற மெயில் வந்துட்டு எத்தனை நாளைக்கு இருக்கணும், அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், செட் பண்ணி அனுப்பலாம். அதே போல அந்த மெயிலுக்கு என்ன செய்யணும், பாஸ்வேர்ட் போட்டும் அனுப்பலாம். ஓகே, எப்படி அதை செய்யறேன், மெயில் கம்போஸ் மெயில் வந்துட்டு என்ன செய்வீங்க, வந்துட்டு யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்களோட மெயில் அனுப்பிட்டு சப்ஜெக்ட் வேணும், சப்ஜெக்ட் கொடுத்துட்டு கண்டென்ட் எழுதுவீங்க. ஓகே, கண்டென்ட் எழுதிட்டு என்ன செய்வீங்க, இங்க இருக்குது கான்ஃபிடென்ஷியல். இப்போ சம் ப்ரைவசியான விஷயங்கள் இருக்கும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன அனுப்புறதுக்கு என்ன செய்யலாம், இதில் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம், அதை ஃபோட்டோ காப்பியோ ஷேர் பண்ணவோ வேற இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எதுவுமே செய்யலாம். அட்வான்ஸாக படிச்சவங்க இருப்பாங்க, அதை அப்படியே இவங்க செய்வாங்க போல, நான் ஹெட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு என்ன செய்யலாம், அதை வந்துட்டு சில இதில் அந்த போடுற ரூல்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணிடலாம். எஸ்எம்எஸ் பாஸ்போர்ட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட் போட்டும் அதை வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ணுறா பாஸ்போர்ட் வேணும். ஓகே, அப்படியும் செய்யலாம் பாருங்க. இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ எத்தனை நாளைக்கு அவங்கள்ட்ட அந்த விழிக்கணும்னு சொல்லி என்ன செய்யலாம், இதில் செட் பண்ணலாம். 1 வீக் வேணுமா, 1 வீக் இருக்கணும். 1 டே வேணும், 1 டே. இப்போ நீங்கள் இன்றைக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் 9:41 நாளைக்கு 10:41 அந்த மெசேஜ் என்ன செய்யும், அவங்களோட இன்பாக்ஸ்ல இருந்து ஆட்டோ டெலீட் ஆகிடும். ஓகே, அப்படியா நீங்க அப்ப ஒரு விஷயத்தை அனுப்ப போகிறது மிச்சம் கான்ஃபிடென்ஷியலான விஷயம், சென்சிட்டிவான விஷயம் என்ன செய்யலாம், இந்த கான்ஃபிடென்ஷியல் டோக்குள்ள யூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிறத வந்து யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், இது செஞ்சு அனுப்பிடலாம். அதுலேயும் உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும், பாஸ்போர்ட் போடலாம். எஸ்எம்எஸ் பாஸ்போர்ட் கொடுத்து என்ன செய்யுங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும் உங்கள்கிட்ட. ஓகே, என் ஃபோன் நம்பருக்குல தான் அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு அவருக்கு போகும், அந்த உரிய ஆளுக்கு. ஓகே, பாருங்க பாருங்க. 1 வீக் டைம் கொடுத்தீங்க, நாம February 2 வந்துட்டு என்ன செய்யும், டெலிட் ஆகும். சென்ட் கொடுக்க பாருங்க. பாருங்க, சென்ட் கொடுத்தது ஃபோன் நம்பர் கேட்குது. The phone number is required so recipient can verify their identify using NSS passcode. இப்போ என்ன செய்யும், நீங்கள் ஃபோன் நம்பர் இதில் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யுன்னு சொன்னால் ஆட்டோ அவருக்கு அந்த பாஸ்போர்ட் போகும். ஸோ அந்த அவர் ஓப்பன் பண்ண போக்கில் அதை வந்துட்டு என்ன செய்யலாம், அந்த பாஸ்கோடை யூஸ் பண்ணி அவர் அந்த மெயிலை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவார். ஓகே, அதுதான் விஷயம் இல்லை. அப்போ வந்துட்டு எவ்வளோ செக்யூரிட்டியாக அவங்களுக்கு அனுப்பிடுங்க யூஸ் பண்ணி, அப்படி உங்களுக்கு விஷயத்தை இப்போ வாட்ஸ்அப்பில் அப்படி என்ன செய்யலாம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம், ஆனால் என்ன செய்யலாம், ஃபார்வர்ட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இதில் வந்துட்டு என்ன செய்யலாம், அப்படி காப்பியோ ஃபார்வர்டு வந்துட்டு பண்ணலாம். அப்படி பண்ணினாலும் அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்கும் வேறையா திரும்ப. ஓகே, இப்போ கொஞ்சம் செக்யூரிட்டியோ எப்படி உங்களுக்கு மிச்சம் சென்சிட்டிவான விஷயமா இருந்தால் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். மெயிலுங்கிற விஷயம் வந்துட்டு ஒரு ஒஃபிஷியல் கன்வர்சேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஒஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் ஷேரிங்காக யூஸ் பண்ணுற ஒரு மீடியம் என்ன, ஜிமெயில். ஓகே, ஜிமெயில் ஒன் ஆஃப் மெயிலில் வந்துட்டு இமெயில் ஐட்டங்களில் ஒன் ஆஃப் த மெயில் தான் வந்து இமெயில், கூகுள் மெயில். ஓகே தானே, இதை செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்,
இல்லை பாஸ்போர்ட் தேவைன்னா திரும்ப நம்ம என்ன செய்யலாம், டக்குன்னு வந்து நோ பாஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டு சென்ட் பண்ணலாம். அது திரும்பியாவது அது அனுப்ப போகல, பாஸ்வேர்ட் ஃபோன் நம்பர் கேட்டு தான் அது கன்ஃபார்ம் பண்ணு அனுப்புங்க. ஏன் சொன்னா நம்ம மிச்சம் செக்யூரா எவ்வளோ செக்யூரா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணுமோ அதுக்காண்டி அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தா நம்ம அதை என்ன செய்யும் ஓகே. ஓகே, அதே போல தான் இதுக்கு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லி சில விஷயம் இருக்குது. ஓகே, நாம வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி என்ன செய்யலாது, மெயிலில் வந்துட்டு ஒரு விஷயத்த நீங்கள் சென்ட் பண்ணிட்டு அதை அவர் பார்த்துட்டாராண்டு டிக்கோ காட்டி நமக்கு காட்டாது. ஓகே, அது டிஃபால்ட் செட்டிங்ஸில் வந்துட்டு என்ன டிஃபால்ட் அப்படி ஒரு ஃபீச்சர் ஜிமெயிலில் இல்லை. ஓகே, அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் சில விஷயங்கள் இருக்கு, அது யூஸ் பண்ணலாம். வந்துட்டு பொதுவாக குரோம்ல வந்துட்டு ஒவ்வொரு வெப் ப்ரௌசர் சர்வர்களுக்கெல்லாம் என்ன இருக்கு, எக்ஸ்டென்ஷன்ஸ் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ அதை ஒன்று டெட் பண்ணி பார்ப்போம் நாம. ஹோம் வெப் ஸ்டோர் எக்ஸ்டென்ஷன் அடிக்கணும்னு சொன்னால் அதில் வந்துட்டு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து டெட் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு பொதுவாக தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு சம்டைம்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம் மீறி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம பொதுவாக நம்மளோட டேட்டாவெல்லாம் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு உரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ நமக்கு இல்லை இப்படியான ஒரு ஃபீச்சர் கட்டாயம் விதிக்கணும், நான் அனுப்பின மெயிலை வந்துட்டு அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையாண்டு கன்ஃபார்ம் பண்ண என்ன செய்யலாம், உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் உண்டு எட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வந்தாச்சு. எப்படி சர்ச் பண்ணீங்க, குரோம் வெப் ஸ்டோர் எக்ஸ்டென்ஷன்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா குரோம் வெப் ஸ்டோருக்கு வரும். வந்து அதில் வந்துட்டு நீங்கள் இமெயில் ட்ரிக்கர் உண்டு. இமெயில் ட்ரிக்கர் உண்டு தெரியுமா, இமெயில் ட்ரிக்கர் அடிச்சீங்கன்னா இது வரும். இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன செய்யலாம் உங்களுக்கு எட் பண்ணி கொள்ளையிடும். அந்த எக்ஸ்டென்ஷனை டைப் பண்ணிட்டு இமெயில் ட்ரிக்கர் டைப் பண்ணீங்கன்னா வரும். ஓகே, இது வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர் மாதிரி உங்களுக்கு இந்த மெயிலை வந்துட்டு பார்த்துட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இந்த என்ன செய்யலாம், இந்த நினைக்கிற மெயில் இமெயில் ட்ரெக்கருங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்துட்டு உங்களோட மெயிலுக்கு கெட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் வேணும் என்ன செய்யலாம், அப்படி சர்ச் பண்ணிட்டு 8 குரோம் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், ஒட்டோவா வந்துட்டு உங்களோட மெயிலுக்கு ஹெட் ஆகும். ஸோ சில விஷயங்களுக்கு அலோவ் பண்ண சொல்லுது. உங்களுக்கு விரும்பினா இது பண்ணலாம், இல்லாட்டி பொதுவாக யாருமே யூஸ் பண்றதில்ல. மெயிலில் வந்துட்டு அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையாண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், டபுள் டிக்கலாம், அந்த வேற எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு விரும்பினா இந்த இருக்கிற இமெயில் ட்ரெக்கருங்கிற எக்ஸ்டென்ஷனை வந்துட்டு உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு எட் பண்ணிடும். ஓகே, எப்படி சொன்னா பாருங்க, நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா சரி, உங்க வெப் ஸ்டோர் சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஒன் செகண்ட், க்ரோம் வெப் ஸ்டோர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பாருங்க. ஓகே, அதை என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா வார ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃப்ரோம் வெப் ஸ்டோர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த ஃபீச்சரை வந்துட்டு சொன்னேன். அதே போல நிறைய யூடியூப்ஸுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. எல்லா இதுக்குமே வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் க்ரோம்ல இருக்குது. அதே போல எல்லா வெப் ப்ரௌசர்லையும் நீங்க என்ன செய்யலாம், எட் பண்ணிடலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு விரும்பின நீங்க கூகுளே மீது சர்ச் பண்ணலாம் எக்ஸ்டென்ஷன்ஸ், யூடியூபுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ், ஜிமெயிலுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ், ஓ எனி ஜிபி என்ன விரும்பினதுக்கு நீங்க என்ன செய்யணும், எக்ஸ்டென்ஷன் அடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ இவனத்தை வந்துட்டு இமெயில் ட்ரெக்கர் சர்ச் பண்ணுங்க.
ஓகே, இதுதானே அது. பாருங்க, டபுள் டிக் போட்டிருக்கி. இந்த எக்ஸ்டென்ஷனை தட்டினீங்கன்னு சொன்னா, கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? அடுத்து வந்துட்டு எட்டு குரோம் காட்டும். எட்டு குரோம் கொடுத்தா அது உங்களோட மெயிலுக்கு என்ன செய்யும்? ஹெட் ஆகும். ஆனா இதுல வந்து செக்யூரிட்டி கான்செப்ட் டிஸ்க்ளைமர் மாதிரி என்ன சொல்றேன்னு சொன்னா, எக்ஸ்டென்ஷனுக்கு வந்துட்டு கூகுள் ரியல்ல அது வந்துட்டு தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அவங்க டெவலப் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்படி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் கொடுப்பாங்க. அது வந்துட்டு இதுல இருக்கும். நீங்க எட் பண்ணலாம். நீங்க எட் பண்ண போக்குல சில விஷயங்களை வந்துட்டு என்ன செய்யும், அது அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த விஷயங்களை நீங்க உங்களுக்கு விரும்பின அலோவ் பண்ணிட்டு செஞ்சு கொள்ளலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணலாம். ஓகேயா? சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு அப்படி கேட்கும். பொதுவாகவே போகிறோம் எப்போ ஓப்பன் பண்ணுறேன் நம்ம என்ன செய்யும், சில விஷயங்களுக்கு அலோவ் பண்ண சொல்லும். மைக்ரோஃபோனுக்கு அலோவ் பண்ண சொல்லும், கேமராக்கு அலோவ் பண்ண சொல்லும். ஓகே, உங்களோட ஃபோட்டோஸ் கேலரிக்கு அலோவ் கேட்கும். அப்படித்தாங்க இல்லையா? அதே போல தான் இதுகளும் என்ன செய்யும் சொன்னா, சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ண சொல்லி செல்லும். அது சில உங்களோட என்ன செய்யலும் சம் சென்சிட்டிவான டேட்டாஸ்க்கும் வந்து எக்ஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்க செய்யற விஷயத்த எல்லா இதுவும் அப்படி இல்லை. சில முக்கியமானதோ இல்லை சில விஷயம் சில இதுகள் மட்டும் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு இது ஓகே நமக்கு இதுக்கு அளவு கொடுக்கல மனுஷன் நான் மட்டும் என்ன சொல்லுங்க செய்யுங்க, அளவு கொடுத்து செய்யுங்க. ஓகே. 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 ஓ, கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் இல்லையே. சாரி ஃபார் தி டிலே, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூஸ் ஆகுது. ஓகே. அதே போல இன்னொரு ஃபீச்சர் இது வந்துட்டு ஜிமெயில் வந்துட்டு இப்போ நமக்கு இப்போ ஒரு மெயில் வந்து நீங்க அனுப்பி நீங்க வந்துட்டு மறந்துட்டு செய்யல வைங்களே, அதை வந்துட்டு என்ன செய்யலாம், மறந்துருந்துச்சுன்னா உங்களை டக்குன்னு என்ன மாதிரி என்ன செய்யலாம், அது வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு அனுப்பினீங்க, அது மறந்துட்டுன்னு என்ன செய்யலாம், அது திரும்ப வந்து நமக்கு என்ன செய்யலாம், உடனே தேடி எடுத்துக்கல நீங்க யாருக்கு அனுப்பினீங்க, இல்லாட்டி உங்கள்கிட்ட யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்றத பார்த்து என்ன செய்யலாம், உடனே உங்களுக்கு திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. அது கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு கொஞ்சம். ஓகே.
ஓகே, சாரி ஃபார் தி டிலே, சாரி. ஓகே, பாருங்க. இது வந்துட்டு என்ன செய்யலும். இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து அனுப்பினீங்க மெயில் உண்டு. ஸோ அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி செய்யலாம். உங்களுக்கு உடனே என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளலாம். எப்படி நீங்கள் அனுப்பியிருப்பீங்க, இப்போ ஒரு ஆளுக்கு அனுப்பியிருப்பீங்கன்னு வைங்களேன். அதுக்கு டூ கொடுத்துட்டு என்ன செய்யலாம், அவங்களோட மெயிலில் அடிச்சோன்னு சொன்னால், நீங்கள் யாருக்கு அனுப்பினீங்களோ அவங்களோட மெயிலில் பாருங்க வந்துட்டு. ஸோ நீங்கள் யாருக்கு அனுப்பினீங்க ஒரு விஷயம் பார்க்கணும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அனுப்பியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை திரும்ப உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி கொஞ்சம் என்ன செய்யலாம், நீங்கள் யாருக்கு அனுப்பினீங்களோ இப்படி டூ வந்து கொடுத்துட்டு, அப்போ மேபி அது வந்துட்டு மிச்சம் பழசாக இருந்திருக்கலாம், மிச்சம் ஒரு 1 மந்த் முன் அனுப்பியிருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் இந்த மாதிரி மறந்துட்டீங்க, ரிப்ளேஸ் பண்ணி வந்திக்குது அப்படின்னு பார்க்க என்ன செய்யலாம், நீங்கள் யாருக்கு அனுப்பினீங்களோ அவங்களோட மெயிலை கொடுத்துட்டு அப்படி என்ன செய்யலாம், டூ என்று கொடுத்துட்டு கோலன்னு கொடுத்துட்டு அவங்களோட மெயிலை கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், அவங்களுக்கு அனுப்பின மெயில் எல்லாம் வரும். ஓகே, பாருங்க. இது இவ்வளவு இந்த மெயிலுக்கு வந்துட்டு என்ன செஞ்சிருக்கீங்க, வெயிட் செய்யுது. இப்போ பாருங்க, இது வந்துட்டு நாம இப்போ எவ்வளவு நேரம் அனுப்பின மெயில்ஸ் தான் இது எவ்வளவு. ஓகே, சில வந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகி ஒரு 2 3 எக்ஸிட் ஆகி படிச்சு அதெல்லாம் வந்து என்ன செய்யும், மொத்தம் வந்து டிராஃப்ட் அந்த பாக்ஸ்ல வந்து இந்த அறிக்கை பாருங்க, இந்த இருக்கிற டெப்ல வந்துட்டு ஒட்டோவா சேவ் ஆகும். வேணும்டா நாம என்ன செய்யலாம், திரும்ப வந்துட்டு அதை எடிட் பண்ணி திரும்ப அனுப்பலாம். இதெல்லாம் வந்துட்டு இந்த மெயிலுக்கு வந்து அனுப்பியிருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்றதை நமக்கு பார்க்கலாம். ஓகே, பாருங்க. இதுல வந்துட்டு இப்ப நீங்க மெயில் ஒன்று அனுப்பியிருப்பீங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லை, மறந்துடுச்சு இல்லை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும், ஒன்று ஃபோட்டோ வந்துட்டு டிராஃப்ட்ல வந்து சேரும். டிராஃப்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க மெயில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க போக்குல அது பவர் கட்டால வந்து மிஸ் ஆகி இப்போ பவர் கட்டில் உங்களுக்கு மெஷின் ஆஃப் ஆயிடுச்சுன்னு என்ன செய்யும், ஃபோட்டோ வந்து அது டிராஃப்ட்ல சேர்ந்துடும். திரும்ப நீங்க ஃபஸ்ட்டு இந்த செய்ய தேவையில்லை, வந்து அந்த மெயிலை தட்டி எடிட் பண்ணி என்ன செய்யணும், உங்களுக்கு அனுப்பி கொள்ளலாம். ஓகே, பாருங்க. இது ஏற்கனவே நான் நேரத்தில் நாம ஏர்லியாக செய்ய போக்குள்ள இருந்தது, அது அப்படியே சேவ் ஆகிருக்கு பாருங்க. அதே போல் டிராஃப்டில் வந்து சேரும். அதே போல் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்களா கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து என்ன செய்யலாம், சென்ட் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், இப்போ நீங்கள் ஒரு மெயில் அனுப்பிட்டீங்க, அந்த மெயில் போயிட்டாண்டு கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன செய்யலாம், உடனே வந்து சென்ட் அண்ட் இதில் வந்து ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கலாம். அப்போ நீங்கள் யோசிக்கல, எங்கடா அனுப்பின மெயிலை காணலையடா. இப்போ நீங்கள் ஜென்ரல் இன்பாக்ஸில் இருக்க போகல, நீங்கள் சென்ட் பண்ணின மெசேஜ் முன்னுக்கு இருக்காது. ஓகே, பாருங்க. இன்பாக்ஸ் இதுதான் பேசிக்கான இன்டர்ஃபேஸாக இருக்கும். இதில் வந்துட்டு என்ன இருக்காது, நீங்கள் அனுப்பின மெசேஜ் இருக்காது. நீங்கள் ரிசீவ் பண்ணுற மெயில்ஸ் அவ்வளோ என்ன செய்யும், முன்னுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அனுப்பின மெசேஜை பார்க்குறோம் சார் என்ன செய்யணும், இந்தியாவில் இருக்கிற டெப்பில் வந்துட்டு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிட்டீங்களான்னு அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே போல் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணிடுது பாருங்க, நம்ம ஏற்கனவே டைம் ஷெட்யூல் பண்ணி நேரத்தில் மெயில் அனுப்ப போக்கு அதில் வந்து சேவ் ஆகிருக்குது. நம்ம நேரத்தில் ஈஸியாக போகலான்னு செஞ்சோம், சில வந்துட்டு மிஸ் ஆகி எக்ஸிட் ஆகப்பட்டுச்சு, அது வந்துட்டு டிராஃப்ட்ல இருக்கு. அதே போல் ஸ்டேர்ட் அண்ட் என்னன்னா பாருங்க, நீங்கள் வந்துட்டு புக் மார்க் பண்ணி வைக்கலாம். புக் மார்க் பண்ணி தான் என்ன ஸ்டேட் ஆப்ஷன் மெயில் நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கொள்வீங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதை திரும்ப நீங்கள் ஒன்ஸ் மோர் செக் பண்ணுறதுக்காண்டி அதை செஞ்சு வச்சிங்க என்ன செய்யலாம், ஸ்டேடுங்கிற இதில் வந்துட்டு அந்த விஷயங்களை சேவ் ஆக பாருங்க. இதை நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க, நட்சத்திரம் போட்டு ஸ்டாய்க்கான கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொண்டீங்க. நீங்கள் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மாதிரி ஒரு விஷயம் மாதிரி காட்டிக்கொள்றதுக்கு. ஓகே, அதே போல் வந்து லேபிள்ஸ் இருக்குது பாருங்க, நீங்கள் delete பண்ணுறது வந்து பின்ஸில் இருக்கும். Okay, ஒரு மெயிலை delete பண்ணுங்க, மெயில் வந்து delete பண்ணீங்கன்னா பின்ல இருக்கும். வேணும் சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், வந்து ரிகவர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, பின்னில் இருந்து மன்னிச்சிங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம், திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் போகும் பேசிக்கா. ஓகே, சம்டைம் நீங்கள் அவசரப்பட்டு delete பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு பின்னில் இருக்கும். பின்னில் இருந்து உங்களுக்கு என்ன செய்யணும், ரிகவர் பண்ணலாம். பின்னில் இருந்து மன்னிச்சிங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம் போகும். ஓகே,
அதே போல பாருங்க லேபிள்ஸ் இருக்கு. இப்ப உங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க, சில இதுகள்ல வந்துட்டு வெப்சைட்ஸுக்கு போவீங்க, அது வந்துட்டு குக்கீஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லு, சில இது வந்துட்டு அலோவ் பண்ண சொல்லு. அதே போல இப்போ தராசு வந்துட்டு உங்களுக்கு சில இதுக்கு வந்துட்டு என்ன செய்யும், எக்ஸஸ் கேட்கும். அதே போல அலி எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யும், கேட்கும். அன்னரம் என்ன செய்வீங்க, நீங்க அலோவ் கொடுப்பீங்க. அன்னரம் வந்துட்டு சில மெயிலெலாம் வரும் பாருங்க, ப்ரொமோஷன்ஸ் வரும். அதே போல அப்டேட்ஸ் வரும், சோஷியல் வரும். இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருந்துட்டு உங்களுக்கு மெயில் வரும், வரும் போஸ்ட் போட்டிக்காரு அப்படியான இதெல்லாம் வந்துட்டு என்ன லேபிள் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே, உங்களுக்கு லேபிள் பண்ணி என்ன செய்யலாம், மெசேஜ் பண்ணலாம். அந்த டைமில் வந்துட்டு இப்படியான இதுல வந்துட்டு லேபிளாக ஒவ்வொன்றுகளையும் வந்துட்டு வரும் பாருங்க. ப்ரொமோஷன்ஸில் வந்துட்டு பிக்சார்ட்ல இருந்து வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளேனை வந்துட்டு டிஸ்கவுண்ட்ல சாரம் வந்து ஒரு மெசேஜ் மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க. அதே போல் அப்டேட்ஸ். ஓகே, நாம் பொதுவாக செய்கிற வேலையை பொறுத்து என்ன செய்யும், அப்டேட்ஸ் வரும். அதே போல் சோஷியல் பொறுத்தவரையில் ஃபேஸ்புக் அதில் இருந்து என்ன செய்யலாம், மெசேஜ் வரும். ஓகே, ஸோ இது இவ்வளவும் முக்கியமான விஷயங்கள் ஜிமெயில். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ ஒஃபிஷியலான ஒரு கன்வர்சேஷன் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு என்ன செய்வீங்க, ஜிமெயில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அதில் நீங்கள் எப்படி ஃபோட்டோ செட் பண்ணுற, எப்படி மெயில்ஸ், சாரி, பிடிஎஃப்ஸோ எனி ஒஃபிஷியலான விஷயங்களை கன்வெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வீங்க, மெயில் யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்க. ஓகே, அதே போல் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், டெக்ஸ்டா யூஸ் பண்றது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு என்ன செய்வோம், இது ஜிமெயிலை பயன்படுத்தி எல்லாமே இதுல பிடிஎஃப்ஸோ இமேஜஸோ whatever இதுல வந்துட்டு நாம இதனோட அதே போல நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஆடியோ வீடியோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்துட்டு இதுல நம்ம கண்டெக்ட் பண்ண போகல வந்துட்டு லிங்க் மூலமா கனெக்ட் ஆக போகல மீட்ன்ற ஒரு பெரிய, சரியா, அது வந்துட்டு ஜிமெயில் கூகுள் தான். அது வந்துட்டு என்ன செய்யும், ஒட்டோமா வந்துட்டு உங்களை மீட்டுக்கு கூட்டிட்டு போகும். இப்போ உங்களுக்கு ஜிமெயிலில் வந்துட்டு என்ன செய்வாங்க, லிங்க் அனுப்புவாங்க, கிரியேட் பண்ணிட்டு இத்தனை மணிக்கு உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு அது ஒட்டோ என்ன செய்யுச்சுன்னா இந்த பாருங்க இந்த மீட் ஆப்புக்கு ஸ்ட்ரைட்டா போகும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் வீடியோ ஆடியோ கால் வந்து அப்படி அதில் இருக்கிற மாதிரி ஜிமெயில் வந்துட்டு அவங்க அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ ஆடியோ மூலம் கனெக்ட் ஆகிறதுக்கு வேற ஒரு ஆப் இருக்குது, அதுதான் மீட். ஓகே, இப்போ ஜூம் எப்படி நாம எஜுகேஷன் பர்பஸுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் மீட் என்ன செய்வாங்க, பிஸ்னஸ் பீப்புள் வந்துட்டு மீட் யூஸ் பண்ணுவாங்க ஜிமெயில் மூலம். ஓகே, அதுதான் மீட். ஸோ அடுத்த விஷயம் நான் வந்துட்டு இருக்குது லிங்க்டின் ஒரு விஷயம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல. ஓகே, ஸோ ஜிமெயிலில் வந்துட்டு இவ்வளோ பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று போட்டுரும், அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், விரும்பினா மெயிலில் அனுப்புங்க. ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படி என்ன இருந்தால் என்ன செய்யுங்க, அந்த மெயிலுக்கு வந்துட்டு இன்பாக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ அந்த மெயிலை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை போடுவாங்க. ஓகே, அடுத்த விஷயம் நான் வந்துட்டு லிங்க்டின் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, லிங்க்டின் என்னன்னா அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் எடுங்களே, இன்ஸ்டாகிராம் எடுத்தாங்க, இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ அதுல எடுத்தாங்க, அதுல வந்துட்டு என்ன செய்வாங்க, இப்போ இன்ஸ்டாவில் ஃபோட்டோ பிடிச்சி போடுவாங்க, அவங்ககிட்ட என்ன செஞ்சு போடுவாங்க, கிளி வளர்க்குறத போடுவாங்க, அப்படி என்ன அவங்களோட டெய்லி லைஃப்ல வந்துட்டு செய்யற விஷயங்கள் என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஆனா லிங்க்டின் வந்துட்டு என்னன்னு சொன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் பிளாட்ஃபார்ம். அதாவது இப்போ அவங்க அவனோட டெய்லி லைஃப்ல தின்ற குடிக்கிறதெல்லாம் போடுற மாதிரி என்ன, லிங்க்டின் என்றது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க். நீங்க ஒரு ஒர்க் என்வயர்மெண்ட் தானது லிங்க்டின்ங்கிறது. அதுல நீங்க என்ன செய்யலாம், வேலைகள் தேடலாம். ஓகே, வேலைகளுக்கு ஆட்கள், இப்போ உங்கள்ட்ட ஒரு கம்பெனி வைக்கணும் வைங்களேன், அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஒரு 2 பேர் ஆட்கள் வேணும் உங்களுக்கு.
ஆன்லைன்ல இருந்து வேலை செய்யறதுக்கு ஆக்கள் கம்பெனிஸுக்கு வந்து வேலை செய்யாமலோ அப்படின்னு வேகன்சி என்ன செய்யலாம். உங்களுக்கு அதுல நாக்கள் ஹையர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு செய்யறீங்களே, இப்போ நீங்க இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ என்ன செய்யுங்க, எங்க சரி வேலை ஒன்று சேர்ந்த நல்ல இதாகும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யலாம். உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த லிங்க்டின் மூலம் உங்களுக்கு என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணலாம். சரியா? இப்போ லிங்க்டின் வந்துட்டு நிஜம் கட்டாயமான விஷயம். இப்போ ஒர்க் எடுத்துக்கொள்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு யூஸ் பண்றது வந்துட்டு லிங்க்டின் தான். லிங்க்டின் மூலம் வந்து இன்னைக்கு வேலை, இப்போ வந்துட்டு என்ன செய்ய வேலை எல்லாம் என்ன செய்யணும், அதை இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி அப்படியெல்லாம் செஞ்சு நீங்க என்ன செய்வீங்க, ஒரு ஒர்க்குக்கு செலக்ட் ஆகிங்க. ஆனால் இப்போ எப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட் எல்லாமே வந்துட்டு ஆன்லைனுக்கு வந்துட்டு. ஸோ அந்த விதமாக தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா லிங்க்டின் கொண்டு வந்தாங்க. ஓகே. லிங்க்டின் வந்துட்டு இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஓகே, நீங்க இப்ப எல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்க, இப்ப நீங்க வேலையை செய்யலாம். மல்டிபிள் டைப்பான வேலைகள் வந்துட்டு லிங்க்டின்ல உங்களுக்கு இருக்குது. இதுல வந்துட்டு என்ன செய்யலாம், ஜாப் சர்ச் பண்ணலும். அதே போல இப்போ உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் இப்போ இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கிராஃபிக் டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், அந்த ஃபீல்டில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களோட வந்து என்ன செய்யலாம், லிங்க்டின்ல வந்துட்டு கனெக்ட் ஆகலாம். அந்நேரம் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் இந்த ஃபீல்டு எப்படி போகலாம்னு சொன்னா அவங்களுக்கு டிரெக்டா நீங்க என்ன செய்யலாம், அப்படி அவங்களோட கனெக்ட் பண்ணி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே. அப்படியே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு லிங்க்டின். ஓகே, லிங்க்டின் வந்துட்டு நாம ஓப்பன் பண்ணுவோம் வந்து லிங்க்டின்.com அடிச்சிங்கன்னா என்ன செய்யும், ஸ்ட்ரைட்டா இங்கேயே வந்துடும் பாருங்க. லிங்க்டின்.com ஸ்ட்ரைட் அடிச்சிங்கன்னு சொன்னா உங்களை அது வெப்சைட்டுக்கு கொண்டு வந்துடும். எப்பவும் இருக்குது மொபைலில். உங்களுக்கு பிசியில் வேண்டாலும் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். பொதுவாக யாரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண மாட்டாங்க மிஷின்ஸில் வந்துட்டு. ஃபோனில் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். லிங்க்டின் என்று இங்கே பாருங்க, இதுதானே இக்கணது. ஓகே. லிங்க்டின் என்று டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இப்போ நாம வெப்சைட்டில் வந்துட்டு என்ன செய்வோம், சைன்இன் பண்ணுவோம். லாகின் பண்ணுவோம். பாருங்க இப்படி தான் இருக்கும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். என்ன செய்யலாம், உங்களுக்கு உங்களோட மெயிலை கொடுக்கலாம். இங்க பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தாலும் செய்யலாம், ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு லாகின் ஆகலாம். ஓகே. எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எல்லாம் விளங்கணுன்றதுக்காக வேண்டிதான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்தாவே உங்களுக்கு மெயில் ஓப்பன் பண்ணினேன். இது செஞ்சு இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜிமெயிலுக்குள்ளே போய் தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம். இப்படி இப்படி தாண்டி ஜிமெயில் பார்த்துக்கலாம். ஸோ ஜிமெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் கேட்குது, அதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தோம். அதே போல தான் ஸ்ட்ரைட்டாக நான் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தே லிங்க்டின் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. பாருங்க ஒன் செகண்ட். லிங்க்டின்.com அடிச்சிங்கன்னு சொன்னால் எனி வெப் ப்ரௌசர் உங்களுக்கு என்ன செய்யும், இதில் இன்டர்பேஸுக்கு அது லிங்க்டின் வெப்சைட்டுக்கு உங்களை கொண்டு வரும். ஃபோனில் வேணும்னு சொன்னால் லிங்க்டின் அடிங்க. இந்த இருக்கிற ஐக்கான், இந்த ஐக்கானோட இருக்கும் லிங்க்டின். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடலாம். ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் ரெண்டுலையும் இருக்குது. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் என்ன செய்யலாம், சைன்இன் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு இங்கே வந்து என்ன செய்யலாம், சைன்இன் வித் இமெயில் கொடுத்து என்ன செய்யலாம், செய்யலாம்.
ம், ஒரு எனக்கு அந்த பாஸ்வேர்ட் மாதிரி நம்ம மெயிலோட கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஓகே பாருங்க. கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப் ப்ரௌசர்ல வந்துட்டு நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மெயிலில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அது போகும். நான் இந்த ப்ரௌசரில் வந்துட்டு லாகின் பண்ணி வச்சில, அதுக்கு தான் அது 2 தரம் கேட்டுச்சு. ஓகே. இது வந்துட்டு நான் நேரத்தில் யூஸ் பண்ண வந்துட்டு க்ரோம். ஓகே. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பிரேவ்ன்ற ஒரு ப்ரௌசர். நான் அந்த ப்ரௌசரில் வந்துட்டு என்ன இல்லை லாகின் பண்ணிடல. அது விட்டு 2 தரம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோவா உங்களுக்கு போய்த்துரும். ஓகே. பாஸ்வேர்ட் மட்டும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும், கொடுத்தீங்கன்னா சரி. ஸோ இப்படி தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இதே போல தான் நீங்கள் ஃபோனில் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் செல்லும், இல்லாட்டி சைன்இன் பண்ண செல்லும். சைன்இன் பண்ணி மெயில் கொடுத்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோ அவங்களுக்கு லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ ஓகே. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு லிங்க்டின் வந்துட்டு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இது வந்துட்டு பிசிஸில் எப்படி விளங்கும், மொபைல் ஃபோனில் வந்துட்டு பர்டிகுலர் இருக்கும். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு இருந்து செஞ்சு காட்டணுன்றதுக்காக வேண்டி வேறு ப்ரௌசர் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதில் லாகின் பண்ண சுற்றி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே. ஒயிட்ஸா? ஸோ ஓகே. நீங்கள் அது கூகுளோட கண்டினியூ கொடுத்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா வந்துடும். இந்த ப்ரௌசர் வந்துட்டு லாகின் பண்ணிடல சுற்றி கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே. ஓகே. நாம அப்படி கிரியேட் ஆகினத்தோட இப்படி இருக்கும் உங்களுக்கு லிங்க்டின். ஓகே. லிங்க்டின் இப்படி பார்த்துக்கொள்ள இருக்கும். ஓகே. லிங்க்டின் வந்துட்டு இப்போ உங்களுக்கு பாருங்க, ஹோம், மை நெட்ஒர்க் இருக்கு. இப்போ உங்களுக்கு விரும்பின பீப்புளோட வந்துட்டு என்ன செய்யலாம், கனெக்ட் ஆகலாம். ஓகே. அதே போல் ஜாப்ஸ் இருக்குது, மெசேஜிங், இப்படியான விஷயங்கள் இந்த லிங்க்டின்ல இருக்குது. ஓகே.
பார்க்கல. பாருங்க, ஜாப்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலும் உங்களுக்கு இதில் வந்து சர்ச் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு விரும்பினவே உங்களுக்கு கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம். அதே போல் என்ன செய்யலும், உங்களுக்கு விரும்பின வேலையை வந்துட்டு என்ன செய்யலாம், அதில் டைட்டில் வச்சு சர்ச் பண்ணிடலாம். அதே போல் உங்களுக்கு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, அந்த கம்பெனியில் வேலை செய்யணும்னு அந்த கம்பெனியோட நேமே வந்துட்டு என்ன செய்யலும், டைப் பண்ணி உங்களால் வேலைகள் சர்ச் பண்ணி கொள்ளையிலுமானதாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இந்தியாவோட இந்த கிளாஸ் முடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு டூல்ஸ் இருக்கு, நாம் என்ன செய்வோம் அதை வந்துட்டு பார்ப்போம். அதே போல் நாம் லிங்க்டின்ல வந்துட்டு எப்படி ஒரு வேலை சர்ச் பண்ணுற, எப்படி அப்ளை பண்ணுற, எப்படி ஆக்களோட கனெக்ட் ஆகுறன்ற இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னொரு அடுத்த கிளாஸோட நாம என்ன பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் நம்மளோட டிப்ளமா லெக்சர் கிளாஸஸ்லாம் வந்துட்டு முடியும்னு சொல்லி. ஓகே. நமக்கு இன்னொரு அடிஷனல் ஒரு ஒரு ரெண்டு டு மூணு டூல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு முடியும். ஸோ வேலைகளை வந்துட்டு சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் வந்துட்டு ஒரு டூல் தான் வந்துட்டு என்ன லிங்க்டின் இருக்குது. ஓகே. பாருங்க, சும்மா பாருங்க. தராஸ் இருக்குது பாருங்க. இப்போ தராஸ் வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு இந்த பொசிஷனுக்கு ஆக்கத்தை வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க போஸ்ட் போடுவாங்க. ஸோ அதில் பற்றி நம்ம என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு என்ன செய்யும் நாம அதெல்லாம் பார்ப்போம். அதோட சேர்த்து இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு நமக்கு. ஓகே. நாம என்ன செய்ய